ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவலிங்கில் போய் ட்ரெஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் யாருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எங்கே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், என்ன ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஜிஷ்ணு ஒரே ரொம்ப ஆர்வமாக இருக்கா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஷ்ணு யூடியூபர் ஆயிட்டான். எப்படி யூடியூப்ல சொல்லுவாங்க? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ் சொல்லு. ஹாய் காய்ஸ் சொல்லு சொல்லு. ஹாய் காய்ஸ். சா 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 சா. எப்படி சொல்லுவேன்? சொல்லு. ஹாய் காய்ஸ். கரண்ட் மேன் இந்த பக்கம். ஹாய் காய்ஸ் பாருங்க அவன் எப்படி சொல்றான்ட்டு. சொல்லு ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொல்லு. ஐஸ் ஐஸ் நைஸ் புளியுது, நைஸ் புளியுது, நைஸ் புளியுது. காலையில எல்லாம் வேலையை முடிச்சாச்சு, துணியெல்லாம் துவைச்சு காய் போட்டாச்சு. அம்மாடி நில்லு. சாப்பிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்? துணி எடுக்க போலாம். யாருக்கு? உனக்குதான். சரி ஓகே போகலாமா? ட்ரெஸ் எடுக்க போகலாமா? கிளம்பலாமா? வா, வீட்டு பூட்டிட்டு வா போகலாம். நான் ஓட்ட போகிறேன்னா மாமா ஓட்ட போகிறாங்களான்னு தெரியல. நேற்று கோயிலுக்கு போயிட்டு வரும்போது போகும்போது நான் தான் ஓட்டினேன். ரொம்ப டயர்டாக இருக்கு, கையெல்லாம் வலிக்குது. ஏதோ இந்த வேப்ப மரம் இருக்கிறனால இந்த வெயிலில் வந்து நாங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன சமைச்சேன் என்ன சமைச்சேன்னு கேட்டால் அதுக்கு பேர் வைக்கிறதாம்மா. என்ன நீ சமைச்சியோ அதுக்கு நீயே பேர் வைன்னு சொல்கிறார் மாமா. நான் என்ன சமைச்சேன்னா, நான் சமைக்கலை, மாமா தான் சமைச்சாங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வந்து கத்திரிக்காயில் உருளைக்கிழங்கும் ஏன்னா மஞ்சள் பூசணி கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கதம்ப குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மாமா இன்னைக்கு வச்சுட்டாங்க. நிறைய காய்கறி வீட்டில் இருந்தனால அப்படி வந்து வச்சாச்சு. நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன்னா, அதனால மாமா சமையல் பண்ணிட்டாங்க. சே குடிக்கல. கண் ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்காமா. என்னோட ஷால் இருக்கு, எடுத்துகிட்டு வந்துடு. வண்டி சாவியெல்லாம் எடுத்துக்கோங்க. ஜிஷ்ணு பாருங்க எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. மையூ வண்டி ஓட்டு போறியா? ஷால் அங்கதான் ஒயிட் கலர் இருக்கு பாரு. ஷாலு காணுமாமா, இங்க இருக்கு பாருமா. அது வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு இனி பெட்ரோல் அடிச்சுட்டு போகணுமாமா. ஜிஷ்ணுக்கு தான் ஒரே ஆர்வமா இருக்கு. வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஜிஷ்ணுக்கு. என் குட்டி இருக்கு பாருங்க. சரி போய் பெட்ரோல் அடிக்கலாம். மொட்டை வெயில ஷாப்பிங் போகிற ஒரே ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஜிஷ்ணு பாருங்க முக்காடு போட்டா. குட்டி இங்கே பாரு. ஜிஷ்ணு முக்காடு போட்டு. ஐயோ கடவுளை, எடுக்காத. நான் வீடியோவை ஆஃப் பண்ணிடுவேன். எடுக்காது, வீடியோவில் தெரியுன்றதுக்காக முக்காடை எடுக்கிறான். கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் சரி பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்லேயும் போயிட்டோம். மாமா வந்து பெட்ரோல் அடிச்சிட்ருக்காங்க. நான் அப்படியே சரி நின்றுட்டுருக்கேன். அப்படியே போயாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் பயங்கரம். இப்போ நாங்கள் எப்போ போனாலுமே வந்து ஸ்வீட் போலி வாங்குவோமா, அதனால ஜிஷ்ணுக்கு வந்து ஸ்வீட் போலி வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே வெளியவே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் லிஃப்ட்டில் போனால் ஜிஷ்ணுக்கு வேறு ஒரே கூச்சமாக இருக்குமா, அதனால ஒரு மாதிரி வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் லிஃப்ட்டில் இருந்து வெளியே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளோரில் கொஞ்சமாக தான் கூட்டம் இருந்துச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ் வச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோக்கா வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் லைட் கலராக இருந்ததுனால நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் பார்த்தேன்.
அப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் என்கிட்ட இல்லை அப்படின்றனால இது பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸாக ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ல எல்லாம் எது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து நான் ஒரு 3 ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணேன். ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 செலக்ட் பண்ணேன். க்ரீன் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலருன்னு சொல்லி எடுத்திருந்தேன். இந்த 3த்தில் எது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்புறம் 1 எடுக்கலாம்னு பார்த்தா 3மே நல்லா இருக்குது. சரி நான் 3 எடுத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பில் பண்ண போனால் அந்த ப்ளூ கலரில் வந்து கொஞ்சம் நெகுந்த மாதிரி இருந்தது. அதனால் அது கொடுத்துட்டு அதை மட்டும் வேறு பீஸ் வாங்கிட்டு மறுபடியும் பில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து 7,000 8,000 போட்டுருந்துச்சு. சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கபோர்டு இருக்கா, மணி வச்சு தருவாங்க தானே, கீழெல்லாம் இருக்குது அந்த கேப்லலாம் மணி வச்சு தருவாங்க வேணும்னு கேட்டா. எவ்வளோ? 9,600. பேக் வீட்டில் நிறைய இருக்கு. டாய்ஸ் பார்த்தோன்னே ஒரே ஜாலி ஆயிட்டான். ப்ரைஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். சேந்திரி வா, வெளியே போய் கட் பண்ணி தரேன், வா குட்டி வா. கட் பண்ண முடியலையா? வாங்கிட்டு வந்தாச்சு. ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்துட்டு வந்து பால் விளையாண்டுருக்காங்க. மாமாலாம் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து பால் விளையாண்டுருக்காங்க. நான் சரி ப்ராடக்ட் வாங்கியாச்சு, விலாகை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகில் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்துருப்பேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த 3 ட்ரெஸ்ஸில் வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் நினச்சோம். ஆனால் என்னென்னா 3 ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டேன். 3 டாப்புமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 3 டாப்பும் எடுத்தாச்சு. 3 டாப்பையும் வந்து காட்டுறேன் பாருங்கள். இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியலை. ஸோ அதனால் நானும் வந்து ஒன்ஸ் காட்டிடுறேன். இந்த எல்லோ கலர் டாப் ஆல்ரெடி வந்து மென்ஷன் ஆகிருக்கு ஃபோட்டோவில். இந்த க்ரீன் கலர் டாப்பும் வந்து காட்டியிருப்பேன் ஃபோட்டோவில். சேம் அதே வந்து ப்ளூ கலரில் இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போன மாதிரி நெகிழ்ந்து போன மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் மாற்றிட்டு அதுலேயே வந்து வேறு பீஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பேட்டு பால் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து அவன் எங்கே போனாலும் இந்த ஒரு உஃபா கேட்பான். அவன் வந்து பலூன்ன்ற பாருங்க, ஊதுறது, பபிள் விடுறது. அப்புறம் வந்து தம்பிக்கு ஒரு செட் எடுத்தோம். தம்பிக்கு வந்து சும்மா வீட்டுக்கு போடுற மாதிரி தான் எடுத்தோம். அது வந்து இந்த ஃபேண்ட்டும் டிஷர்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால வேண்டாம், ட்ரௌசரும் டிஷர்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டோம். ஸோ எதுக்கு இவ்வளோ ஷாப்பிங், எதுக்கு இவ்வளோ பர்ச்சேசிங் அப்படின்னா, திடீர்னு எதுக்கு போனோம் அப்படின்னா, ஊருக்கு போகிறோம் நாளைக்கு. ஊருக்கு வந்து நாளைக்கு கிளம்புறோம். ஊருக்கு வந்து எங்கன்னா அப்பாவோட ஊருக்கு கேரளா வாளையார் வந்து போகிறோம். அதுக்கு வந்து போயிட்டு அங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கோயில் திருவிழா வருது. அதுக்காக வந்து ஊருக்கு போகிறோம். சரி போகும்போது வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 3 பீஸ் செட் எடுத்துக்கலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா 3 பீஸ் செட்டே வந்து 1,200 1,300 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி 3 பீஸ் செட்டு 1,300 அந்த ரேஞ்சில் வரும்போது பேண்ட் ஷால் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. புதுசு வந்து சாண்டில் கலரும் ஒயிட் கலரும் இருக்குது. அதனால வந்து டாப் வந்து அந்த ரேட்டுக்கு 1,300 வந்து ஒரு 3 டாப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப் எடுத்துட்டேன். 3மே வந்து நான் பார்த்து 4-5 டாப் பார்த்தேன். அதில் வந்து ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் எடுத்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கலரும் என்கிட்ட இல்லை, அதனாலேயே எடுத்துட்டேன். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இனிமேல் ரெகுலராக
டே ரொட்டீன் வீடியோஸ்லாம் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி vlogs எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராங்க்னா ப்ராங்க்கு, சேலஞ்ச்னா சேலஞ்ச், அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் போடுங்க. ஸ்கின் கேர்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுலேயும் ஸ்கின் கேர்லேயும் வந்து இப்போது என்ன ஸ்கின் கேர் பற்றி உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செல்லுக்குட்டீஸ், டாடா.